கருப்பு சட்டையோட எப்பவுமே இல்லை. அது அது ஒரு காலகட்டத்தில் கருப்பு சட்டையோட இருந்தா எல்லாம் திட்டுறீங்க. கருப்பையே போட்டுக்கிட்டு வர நீ என்ன மறுபடியும் தீக்கான்னு நிறைய பெண்கள் சகோதரர்கள் சகோதரிலாம் அந்த நிறைய பேர் வந்து எனக்கு சட்டைகளை வாங்கி வாங்கி பார்த்து அனுப்பி விடுறீங்க, இதை போட்டுக்கன்றீங்க. அப்போ இது எது கருப்பு சட்டையில இருக்கின்றீங்க? சட்டையை போட்டாலும் கலட்டினாலும் நம்ம அப்படி தான் இருப்போம்ங்கிறது வேற. இது ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக தம்பி விக்னேஸ்வரன் படத்தில் நடிக்கிறான். அவருக்கு விருப்பம் இல்லை. அந்த தேர்தல் நேரத்தில் என்ன தாடி என் தம்பி ரவிவர்மன் ஒளிப்பதிவாளர் இருக்கார்ல, அவர் வித்தியாசமா அண்ணனை காட்டணும், அண்ணன் தாடி வச்சு நான் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் பிடிவாதத்தில் வளர்க்க வச்சிருக்காரு, வளர்த்துக்கேன். இது ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு வரலாறா? முடங்கி இருக்காப்பா சும்மா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது, அது விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிச்சு தெளிவுபடணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அது தம்பி துறைகிட்ட மட்டும் அவர் கொடுத்துருக்காரு. என்கிட்ட கேட்டார் என்னென்ன சொல்லணும், பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்றா. அண்ணனும் சொல்லியிருக்காங்க, அது நிறைய பேர் எஸ்டிபிஐ இந்த அண்ணன் ஜவஹர்லால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எங்கள் சகோதரர் வேல்முருகன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நன்றி. தெரியுது அது வேணும்னு செய்கிறாங்கன்னா அதனால அதை அந்த செயல் தவறுது கண்ணி. இங்கே யார் நீங்கள் மக்கள் அரசியல் இருக்கிறோம், மக்கள்கிட்ட போய் வாக்கேட்டு நம்ம ஜனநாயக ஒரு அமைப்பு அது போய் துப்பாக்கி செய்து தோட்டா செய்து அப்படிலாம் சொல்கிறது. அப்படின்னா எங்ககிட்ட ஆயுதம் வாங்குமா இந்தியா? நான் வேணா நல்லா துப்பாக்கி தயாரித்து கொடுக்குறேன். ஒரு இதுதான் அது. எந்த போராட்டத்தை கண்டிருக்கு? பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லிட்டு 600 ஓராண்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு, 1.5 ஆண்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு. திரும்பி பார்க்குறாங்களா? எந்த போராட்டத்தை கண்டுக்கிறாங்க? அமோனி அந்த வாயு கசிஞ்சிருச்சுன்னு, காற்று கசிஞ்சிருச்சுன்னு போராடினாங்கல்ல, போராட்டத்தை இதை ஏற்று பார்க்குறாங்களா? மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் இங்கே நிறுவப்படலை. அதை விட்டுருங்க, அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்போ டெல்லியில் மட்டும் வேளாண்குடி மக்கள் 8 மாதத்துக்கு ஒன்று அரிசி பருப்பை கொண்டு வந்து இறங்கிட்டான். ஏற்று பார்க்க போறாரு அவரு? சொல்லுங்க. பஞ்சாப்ல இருக்க கோயிலுக்கு வேணா போவாரு, போராடுற விவசாயிகளை பார்க்க மாட்டாரு. இங்க அப்படிதானே. திருவிழிபுத்தூர் இது ஸ்ரீரங்கம் போனாங்க, ராமேஸ்வரம் போனாங்க, தனுஷ்கோடி போனாங்க. ஆனால் பக்கத்தில் தூத்துக்குடியில் நாங்கள் பல்லாயிரக்கணக்கில் வெள்ளத்தில் சேதப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அவதிவிட்டோம், 100கணக்கில் செத்தோம். ஒரு பார்வை இல்லையே. அது அவங்களுக்கு அது எல்லாம் பிரச்சனை. அவங்க கோயில்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் குடிச்சிக்கிட்டே இருப்போம். 2 பேருக்கும் 5000 கிலோமீட்டர் வித்தியாசம்.